நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கவில ஒரு முக்கியமான ஒரு பதிவு பற்றி தான் பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி எப்போது அழியும், எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் திராவிட ஹைனாக்கள். அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த ஒரு மனநிலையில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக, இந்த திராவிட கருத்தியலுக்கு எதிராக இன்னைக்கு அரசியல் களத்துல இன்னைக்கு எழுந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி தான். இதை பார்த்து இந்த திராவிட ஹைனாக்கள், இந்த திராவிட ஊப்பிக்கள், இந்த திராவிட தரப்பு எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துல இருக்காங்க. அதனால இந்த திராவிடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது நாம் தமிழ் கட்சி வந்து அழிய வேண்டும், சீமான் அவர்களுடைய வளர்ச்சி வந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இயல்பிலேயே அவங்களுடைய எண்ணத்துல வந்து ஊறி போயிருக்கு. அதனால திமுக ஆட்சி, அவருடைய நிர்வாகம் அந்த கட்சியை பற்றி பேசுறதை விட, அந்த கட்சியை வந்து உற்று நோக்குவதை விட, நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் அவருடைய பேச்சையும் வந்து உற்று நோக்குவதில் தான் அதிக அளவு கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமீபத்தில் அவர்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த தலைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, காலியாகும் நாம் தமிழர் கூடாரம், கட்சியை விட்டு வெளியேறும் காளியம்மாள், காலியாகும் நாம் தமிழர் கட்சி, விரக்தியில் நாம் தமிழர் நிர்வாகிகள் அப்படி மாதிரி இந்த மாதிரி தலைப்புகளை வச்சுதான் அவங்க வந்து காணொலி வந்து வெளியிடுறாங்க. அப்ப இதுல இருந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து நாம் தமிழ் கட்சி அழியறதுல இருந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து உணர முடியுது. இந்த திராவிட ஹைனாக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா இருக்கிறது இன்னைக்கு அதிமுக தான். ஆனா அந்த அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கிறது கிடையாது. அதற்கு மாறா நாம் தமிழ் கட்சி சீமான், எப்ப பார்த்தாலும் சீமான் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சீமான் போபியா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிக்கப்பட்டது மாதிரி எந்த நேரமும் வந்து சீமானை பற்றி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் காளியம்மாளை பற்றி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, பிசிறின்னு சொல்லிட்டு. எப்ப இந்த மாதிரி இந்த ஒரு ஆடியோ வந்து லீக் ஆனிச்சோ அதுல இருந்தே வந்து அவருடைய பார்வை எல்லாமே நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீது தான் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையாக இருக்கக்கூடிய காளியம்மாள் வந்து எப்படியாவது கட்சியில இருந்து விரட்டிடணும், கட்சியை விட்டு அவங்க வந்து வெளியேற செஞ்சிடணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு குறிக்கோளோட வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த ஆடியோ வந்து அதிக அளவுல வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா காளியம்மாள் அவர்களும் வந்து நான் வந்து நாம் தமிழ் தான் பயணிப்பேன், எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தங்கை உறவு, அதனால அண்ணன் என்ன பற்றி என்ன சொல்லணும் பரவாயில்ல, நான் வந்து நாம் தமிழ் கட்சியில தான் பயணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமா உறுதியா சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி எப்படியாவது வந்து வேற வகையிலேயே ஏதோ ஒண்ணு பண்ணி காளியம்மாளை வந்து நாம் தமிழ் கட்சியை விட்டு வந்து வெளியேற வைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப முழு மூச்சோட செயல்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதன் அடிப்படையில் தான் இப்ப சமீபத்தில் அடுத்தது இரண்டாவதா ஒரு ஆடியோ கூட வெளியிட்டு இந்த மாதிரி சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நாங்க வந்து கட்சியை விட்டு விலகுறோம், அதாவது சீமானுக்கும் எங்களுக்கும் வந்து கருத்து முரண்பாடு நிறைய இருக்கு, சீமான் வந்து நாங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு, எங்களுடைய ஆலோசனையை வந்து கேட்டு வேட்பாளரை வந்து தேர்வு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சியை விட்டு வெளியேறதும், இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்புல வைத்து நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து இப்ப சமீபத்தில் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில் திருச்சியில வழக்கறிஞர் பிரபு அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் மீது வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சாங்க. அதாவது நாங்க வந்து கட்சிக்காக லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணோம், நாங்க வந்து கட்சிக்காக வந்து எங்க உயிரே கொடுத்து பாடுபட்டோம், கட்சி எங்களுக்கு வந்து எந்த ஒரு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாங்க. இப்ப சமீபத்தில் கிருஷ்ணகிரியில மாவட்ட நிர்வாகி அப்படின்னு சொல்லிக்கிற கரு பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் செய்தியாளர் சந்திப்புல சீமான் வந்து எங்களை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாரு, தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சா தொடர்பு கொண்டோம்னா அவர் வந்து எங்களை வந்து பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரு பல குற்றச்சாட்டுகள் வந்து முன் வைக்கிறாங்க. இப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா, வேலூர்ல இருந்து அங்க ஒரு மாவட்ட நிர்வாகி அவர் இந்த மாதிரி சீமான் மீது வந்து குற்றச்சாட்டுகளை வந்து முன் வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அடுக்கடுக்கான இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், அடுக்கடுக்கான நிர்வாகிகள் வந்து கட்சியை விட்டு நாங்க வந்து வெளியேறோம் அப்படிங்கிற மாதிரி அதிருப்தியில பல பேர் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால வெற்றிக்குமரன் அவர்கள் வந்து ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்படி அதிருப்தியில உள்ள நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒன்று திரட்டி ஒரு புதிய தமிழ் தேசிய கட்சி வந்து தொடங்க போவதாகவும், அது வந்து வாக்கு அரசியல், அதாவது தேர்தல் வந்து களத்தில் நிற்க போவதாகவும் செய்திகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு துரோகிகள் வந்து இங்க வெளியில தூரம் இருக்க மாட்டாங்க, நமக்கு அருகிலேயே நமக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அண்ணன் சீமானோடு ஒன்றோடு ஒன்றாக இருந்த இந்த வெற்றிக்குமரன் போன்றவர்கள் இன்னைக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராக நான் வந்து புதிய கட்சி தொடங்க போறேன், தேர்தல் வாக்கு அரசியல்ல நாம் தமிழ்ச்சிக்கு எதிராக வந்து நிற்க போறேன் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணுது. அதாவது இந்த திராவிட அரசியலை, இந்த திராவிட கருத்திலேயே வந்து நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா நாம வந்து ஒரு ஒற்றுமையோட நம்ம ஒன்றுபட்டு நின்றாதான் இன்னைக்கு வந்து அந்த அரசியல், இந்த திராவிட கட்சி அரசியல் வந்து வீழ்த்த முடியும். ஆனா இப்படி நமக்குள்ளேயே ஒரு பிளவுபட்டு ஒரு கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன விடயத்துக்கெல்லாம் வந்து ஒரு கருத்து முரண்பாடு, கருத்து வேறுபாடு அப்படி சொல்லிட்டு இப்படி நம்ம பிரிஞ்சு நின்னோம் அப்படின்னா எப்படி நாம் தமிழர்ச்சி வந்து ஒரு வலுப்பெறும், ஒரு வளர்ச்சி பெறும், இந்த திராவிட கருத்தியிலையும் இந்த திராவிட அரசியலையும் எப்படி வீழ்த்த முடியும்? இதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு வளரக்கூடிய ஒரு மரத்துல இருந்து அது புதிய துளிர் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில பழைய இலைகள், பழைய சருகுகள் வந்து அது வந்து உதிரத்தான் செய்யும். அதனால அதை வந்து நம்ம பார்க்க கூடாது, நம்ம கண்டுக்காம அடுத்து நம்ம என்ன செய்யணும், அந்த மரத்தை வளர்ப்பதற்கான பணிகளை நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க.
இப்ப இதெல்லாம் நான் பார்க்கும்போது என் மனதுக்குள்ள தோன்றக்கூடிய ஒரு கருத்து, ஒரு எண்ணம் அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான மனநிலையில பயணிக்கணும், எந்த மாதிரியான மன உறுதியோட நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறத பற்றி எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு நாம் தமிழர் கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் வேணாம், எந்த ஒரு பதவியும் வேணாம், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் இந்த கட்சியில வந்து நான் பயணிக்கல. எனது எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறணும், சீமான் அவர்கள் முதல்வராக வரணும், இந்த திராவிட அரசியலை வந்து வேற இருக்க வேண்டும், இந்த திராவிட அரசியலை ஒழித்து தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுக்க வேண்டும், தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெற வேண்டும். அதற்காக நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனது சுய விருப்பங்கள் அதை தாண்டி நான் வந்து இந்த தமிழ் தேசியத்துக்காக முழு மனதோட நான் பயணிப்பேன். எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் வந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன், பதவி கொடுத்தா தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த கட்சி வந்தா எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் எனது அடுத்த தலைமுறைக்கும் வந்து நல்லது, நான் வாழக்கூடிய இந்த பூமிக்கும் இந்த மண்ணுக்கும் நல்லது. அதனால எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க. நான் வந்து ஒரு கடிவாளம் பூட்டிய குதிரை மாதிரி, எப்படி கடிவாளம் பூட்டிய குதிரை வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து போகுமோ அந்த மாதிரி எனக்கு எந்த சுயநலமோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு வந்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஒரு தூய அரசியல், ஒரு நல்ல அரசியல் வந்து வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும் தான் எனக்கு இருக்கு. அதனால எதை பற்றி எனக்கு வந்து கவலை கிடையாது. அதனால எந்த ஒரு சுயநலமும் இல்லாம நான் வந்து பொது நலத்தோட நாம் தமிழ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த கட்சியில பயணிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வந்து பயணித்தால் மட்டும்தான் அவர்களால் வந்து இந்த கட்சியில் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதை ஒரு எந்த எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் வராம இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பொறுப்பும் பதவியும் எதிர்பார்த்து நம்ம கட்சியில் பயணிச்சோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஏமாற்றமும் ஒரு விரக்தியும் வந்து வரதான் செய்யும். இப்படி எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம பயணிக்கும் போதுதான் ஏமாற்றமும் விரக்தி இல்லாம வந்து தொடர்ந்து களத்துல பயணிக்க முடியும். அந்த வகையில் தான் நான் இப்ப கட்சியில பயணிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பொறுப்பும் வேணாம், பதவியும் வேணாம், எனது இலக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் அப்படிங்கறதான், நாம் தமிழ்ச்சி வெல்ல வேண்டும் அப்படிங்கறதான், நான் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கறதான். இது வந்து மிகப்பெரிய சுயநலம் அப்படின்னு சொல்லலாம். அது எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க, அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அப்ப அதற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் தேவை, தமிழ் தேசிய அரசியல் தேவை அப்படிங்கறத ஆழமா என் மனசுல வந்து நான் விதைச்சிருக்கேன். அதனால அந்த ஒரு அடிப்படையில தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு வந்து பதவி வேணாம், பொறுப்பு வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு வந்து சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிற ஒரே எதிர்பார்ப்போட தான் நான் வந்து களத்துல பயணிச்சிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஒரு உணர்வோடு நம்ம பயணிக்கும் போதுதான் நம்ம வந்து கட்சிக்காக உண்மையா வந்து செயல்பட முடியும். அப்ப இதை போன்று ஒவ்வொருத்தரும் வந்து செயல்படணும் அப்படிங்கறதான் எனது தலைமையான கருத்து, வேண்டுகோள். அப்படி இருக்கும்போதுதான் இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியேறது, சீமானுடைய கருத்தோட முரண்படுறது, இந்த மாதிரி எதுவும் இல்லாம அடுத்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதுல வந்து அவங்க வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு வாய்ப்பா இருக்கும். ஆனா அண்ணன் சொல்லிக்கிற மாதிரி இந்த பொறுப்பு, இந்த பதவி அப்படிங்கிறது ஒரு தலைக்கணம் மாதிரி இல்லாம அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுமை, ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா தான் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சிக்காக நம்ம ஒரு இருக்கும். இந்த கனவுகளை பெறக்கூடிய நீங்கள் கூட வந்து நாளைக்கு கட்சியினுடைய பொறுப்பாளராக ஒரு பதவி வகிப்பவர்களோட நீங்க வரலாம். அதனால இதெல்லாம் உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயம் 2026 நாம் தமிழ் வெற்றி பெற்று சீமான் அவர்கள் முதல்வராக அவருக்கு வழிவகையா இருக்கும். அதே சமயத்தில் இந்த திராவிட கைனாக்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால பார்த்து சிறப்பாக நம்ம ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுவோம். ஆம் தமிழ் கட்சி வெற்றி பெற வைத்து சீமான் அவர்களை முதல்வராக ஆக்குவோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்திலையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.